பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 22வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் ஆன்ம தத்துவத்தை அறிந்தவன் கொல்வதுமில்லை கொல்லப்படுவதுமில்லை என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் மரணம் என்பது ஆடை மாற்றுவது போன்ற எளிமையான ஒரு நிகழ்வு என்ற பகவத்கீதையின் மிக புகழ்பெற்ற அருமையான உவமையை அர்ஜுனனுக்கு உணர்த்துகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 22. ஸ்லோகம்: வாசாம்சி தீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய தீர்ணா ஞன்யானி சம்யாதி நவானி தேஹி. 22. தமிழ் வடிவம்: பழைய ஆடைகளை களைந்து எறிந்துவிட்டு புதிய ஆடைகளை மனிதன் அணிவது போல பழுதடைந்த பழைய உடல்களை துறந்து புதிய உடல்களை அடைவான் ஆன்மா எனும் தேகி. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: வாசாம்சி ஆடைகளை, ஜீர்ணானி கிழிந்த பை பழைய, யதா எவ்வாறு, விஹாய களைந்து எறிந்து, நவானி புதிய ஆடைகளை, கிருஹ்ணாதி அணிகிறானோ, நர மனிதன், அபராணி வேறு பை புதிய, ததா அவ்வாறே, சரீராணி உடல்களை, விஹாய ஜீர்ணானி பழைய உடல்களை துறந்து, அந்யானி வேறு பை புதிய, சம்யாதி அடைகிறான், நவானி புதிய உடல்களை, தேஹி உடலுக்குள் வாழும் ஆன்மா. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, ஒரு மனிதன் தன் உடம்பில் இருக்கும் பழைய கிழிந்த ஆடைகளை கழற்றி எறிந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்வது எவ்வளவு இயல்பானதோ அதே போலத்தான் உடலுக்குள் வாழும் ஆன்மாவும், தேஹி, தனக்கு அமைந்த பழைய பயனில்லாத உடலை விட்டுவிட்டு புதிய உடல்களை பெறுகிறது. மரணம் என்பது ஆன்மாவின் அழிவு அல்ல, அது வெறும் ஆடை மாற்றம் போன்ற ஒரு வெளிப்புற நிலை மாற்றமே என்பதை அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் மரணத்தை குறித்த அச்சமின்மை, ஃபியர்லெஸ்னஸ் ஆஃப் டெத் பற்றி பேசுகிறது. ஆடையும் உடலும் நாம் அணியும் ஆடை நாமல்ல. ஆடை அழுக்கடைந்தாலோ கிழிந்தாலோ அதை மாற்றுவது போல இந்த உடலும் ஆன்மாவுக்கு ஒரு தற்காலிக உரை, கவரிங் மட்டுமே. இயற்கையான பயணம் ஒரு பருவம் முடிந்து அடுத்த பருவம் வருவது போல ஆன்மாவின் பயணத்தில் பழைய உடல் கழிந்து புதிய உடல் அமைவது இயற்கையான பரிணாம வளர்ச்சி. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: நாம் துணி மாற்றுவதைக் கண்டு அழுகின்றோமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் உடலின் மரணத்தை கண்டு கதறுகிறோம். ஏனெனில் நாம் நம்மை இந்த உடலாக மட்டுமே பார்க்க பழகிவிட்டோம். நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலை இயக்கும் ஆன்மா என்ற ஆழமான புரிதல் வந்துவிட்டால் பிரிவுகளும் இழப்புகளும் மரண பயமும் நம்மை ஒருபோதும் அசைக்க முடியாது. அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 23வது ஸ்லோகம்: ஆயுதங்களால் வெட்ட முடியாத, தீயால் சுட முடியாத ஆன்மாவின் நுட்பமான பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையை கிருஷ்ணர் விவரிப்பதை பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 23வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் மரணம் என்பது ஆடை மாற்றுவது போன்ற இயல்பான ஒன்று என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இயற்கையின் எந்த ஒரு ஆற்றலாலும் ஆன்மாவை அழிக்க முடியாது என்ற ஆன்மாவின் உன்னதமான தன்மையை விவரிக்கிறார். இதுவும் கீதையின் மிக முக்கிய வரிகளில் ஒன்றாகும். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 23. ஸ்லோகம்: நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக்க ந சைனம் கிளேதயந்தியாபோ ந சோஷயதி மாறுத. 23. தமிழ் வடிவம்: ஆயுதங்கள் இதனை வெட்டுவதில்லை, அக்னியும் இதனை எரிப்பதில்லை, நீரும் இதனை நனைப்பதில்லை, காற்றும் இதனை உலர்த்துவதில்லை. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: ந ஏனம் இந்த ஆன்மாவை இல்லை, சிந்தந்தி பிளப்பது பை வெட்டுவது, சஸ்திராணி ஆயுதங்கள், ந ஏனம் இந்த ஆன்மாவை இல்லை, தகதி எரிப்பது, பாவக நெருப்பு பை அக்னி, ந ச ஏனம் மேலும் இந்த ஆன்மாவை இல்லை, கிளேதயந்தி ஆஃபை நீர் நனைப்பது,
ந சோஷயதி மைனஸ் உலர்த்துவதில்லை பை காய வைப்பதில்லை. மாறுத மைனஸ் காற்று. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, இந்த ஆன்மாவை எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது, நெருப்பினால் சுட்டரிக்க முடியாது, நீரினால் நனைக்க முடியாது, காற்றினால் காய வைக்கவும் முடியாது. உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் பஞ்சபூதங்களில் ஒன்றால் அழிக்க முடியும். ஆனால் பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை கொண்டது ஆன்மா என்பதால் உலகியல் ஆற்றல்களால் அதை சேதப்படுத்த முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் ஆன்மாவின் இயற்பியலுக்கு அப்பாற்பட்ட நிலை, டிரான்சென்டென்டல் நேச்சர் ஆஃப் த சோல் பற்றி பேசுகிறது. பஞ்சபூதங்களின் எல்லை, ஆயுதம், நிலம், அக்னி, தீ, நீர், காற்று, வாயு ஆகிய 4 பருப்பொருட்களும் மற்ற பொருட்களின் வடிவத்தை மாற்றவோ அல்லது அழிக்கவோ கூடியவை. ஆன்மாவின் நுட்பம் ஆன்மா ஆகாயத்தை விடவும் மிகவும் நுட்பமானது, சட்டல். ஒரு வாளை கொண்டு காற்றையோ அல்லது ஆகாயத்தையோ வெட்ட முடியாதல்லவா? அதுபோல பருப்பொருட்களை விட அதிநுட்பமான ஆன்மாவை எந்த பூதத்தாலும் தொடக்கூட முடியாது. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, வெளி உலகில் ஏற்படும் எந்த ஒரு ஆபத்தோ நோயோ கஷ்டங்களோ நம் உடலையும் மனதையும் மட்டுமே பாதிக்க முடியும். நமக்குள்ளே உறையும் மெய்யறிவான ஆன்மாவை எந்த புயலும் எந்த துயரமும் தீண்ட முடியாது. நான் அழியாத ஆன்மா என்ற அக உணர்வு நமக்கு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் எந்த ஒரு கொடூரமான சூழ்நிலையை கண்டும் நாம் நிலைகுலைய மாட்டோம். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 24வது ஸ்லோகம், ஆன்மா எங்கும் நிறைந்தது, அசையாதது, என்றுமுள்ளது என்ற அதன் பண்புகளை மேலும் விரிவாக கிருஷ்ணர் விளக்குவதை பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 24வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் பஞ்சபூதங்களால் ஆன்மாவை அழிக்க முடியாது என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆன்மா எங்கும் நிறைந்தது, நிலையானது, என்றும் மாறாதது என்ற அதன் முழுமையான பண்புகளை மேலும் ஆழமாக விவரிக்கிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 24. ஸ்லோகம்: அச்சேத்யோ யமதாஹ்யோ யமக்லேத்யோ ஷோஷே ஏவஸ் நித்ய சர்வகத ஸ்தானுரசலோ யம் சனாதன. 24. தமிழ் வடிவம்: பிளக்க முடியாதது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாதது, உலர்த்த முடியாதது, எங்கும் நிறைந்தது, நிலையானது, அசையாதது என்றும் உள்ளது, பழமையானது இவ்வான்மா. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அச்சேத்ய அயம் மைனஸ், இந்த ஆன்மா பிளக்க முடியாதது. அதாகிய அயம் மைனஸ், இது எரிக்க முடியாதது. அக்லேத்ய மைனஸ், நனைக்க முடியாதது. அசோஷ்ய ஏவசா மைனஸ், மற்றும் உலர்த்தப்பட முடியாததுமே ஆகும். நித்ய மைனஸ், என்றென்றும் இருப்பது. சர்வகத மைனஸ், எங்கும் நிறைந்தது. ஸ்தானு மைனஸ், உறுதியானது, பை நிலையானது. அசல இஸ்டு மைனஸ், அசையாதது, பை சலனமற்றது. அயம் சனாதன இஸ்டு மைனஸ், இது பழமையானது, பை ஆதியற்றது. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, இந்த ஆன்மா பிளக்கப்பட முடியாதது, எரிக்கப்பட முடியாதது, நனைக்கப்பட முடியாதது மற்றும் உலர்த்தப்பட முடியாதது. இது என்றென்றும் இருப்பது, அனைத்திலும் நிறைந்து நிற்பது, உறுதியானது, அசையாதது மற்றும் ஆதிகாலத்திலிருந்தே என்றும் மாறாமல் இருப்பது ஆகும். முந்தைய ஸ்லோகத்தில் கூறிய கருத்துக்களை மேலும் வலியுறுத்தி, ஆன்மா என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் மட்டும் அடைபட்ட ஒன்றல்ல, அது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் அம்சம் என்பதை உணர்த்துகிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் ஆன்மாவின் எங்கும் நிறைந்த நிலையான தன்மை, omnipresence and immutable nature பற்றி பேசுகிறது. சர்வகத, எங்கும் நிறைந்தது. காற்று எவ்வாறு ஒரு பாத்திரத்திற்குள்ளும் இருக்கிறது, வெளியிலும் நிறைந்து இருக்கிறதோ அதே போல ஆன்மா உடலுக்குள் மட்டும் கட்டுப்படவில்லை, அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஸ்தானு மற்றும் அசல, நிலையானது மற்றும் அசையாதது. அலைகள் கடலின் மேல் தோன்றி மறைகின்றன, ஆனால் கடல் அப்படியே இருக்கிறது. அதுபோல எண்ணங்களும் உடலின் மாற்றங்களும் உலக நிகழ்வுகளும் ஆன்மாவின் மீது தோன்றி மறையும் அலைகளே தவிர ஆன்மா எதராலும் அசைக்கப்பட முடியாத பேராழி போன்றது. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, நம் வாழ்க்கை சூழல்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஏன் நம் உடலும் மனமும் கூட வயதுக்கேற்ப மாறலாம். ஆனால் சிறுவயதில் நான் என்று உணர்ந்த அதே விழிப்புணர்வுதான் இன்றைக்கும் நமக்குள்ளே மாறாமல் இருக்கிறது. அந்த மாறாத நான் தான் ஆன்மா. மாற்றங்களுக்குட்பட்ட வெளி உலகை கண்டு கலங்காமல் நமக்குள்ளே இருக்கும் அந்த மாறாத நிலையான அமைதியை, ஆன்மாவை பற்றிக் கொள்வதே உண்மையான யோகம்.